ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. பாதுகாப்பா இருங்க எல்லாரும். இது எங்க எடுத்த வீடியோன்னா, அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் நானு. அம்மா வீட்டுக்கு குலதெய்வம் வருதுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அங்க போனப்ப எடுத்த வீடியோ தான். சமைக்கணும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? அந்த புடவைய கட்டிட்டு சமைக்க முடியாது. அதனால வேற இது நூல் புடவ கட்டிக்கிட்டு அடுப்படியில வேலை செய்றதுக்காக வந்தேன். சிம்பிளா தான் இருக்கேன். அதாவது சமைக்கும்போது வீடியோ எடுக்கிறேன் நான். அதுக்காக எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட அப்படி கலாட்டா பண்ணாரு. அவ்வளோதான். இதுதான் எங்க வீட்டு குலதெய்வம். எங்க வீட்டுல அம்மா வீட்டோட குலதெய்வம் வீட்டுக்கு வந்திருக்கு. எங்க வீட்ல ஒரு 2, 3 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க படைச்சிட்டு, அன்னதானம்லாம் போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். அப்புறம் ஊர் உள்ள வசூல் பண்ணிட்டு, அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படிதான். இது எங்க அப்பாவுடைய தாத்தா காலத்துல உருவாக்குன கோயிலாம். அதாவது எங்க அப்பாவுடைய தாத்தா கட்டுன கோயிலு. இப்போ பெரிய கோயிலா இருக்கு அது. அத நிர்வாகம் பண்றது வேற ஒருத்தவங்க. கட்டுனது எங்க அப்பாவுடைய தாத்தா. இன்னுமே அந்த பழக்கம் மாறாம எங்க வீட்டுக்கு வரும். அதாவது கோவில் காப்பு கட்டி திருவிழா ஆரம்பிச்சா எங்க வீட்டுக்கு வந்துட்டு, படைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அன்னதானம். என்னென்ன சாப்பிட தெரியுமா? சாதம், சாம்பார், சுண்டல், அப்புறம் பாயாசம், சர்க்கரை பொங்கல் இது, வாழைக்காய் பொரியல், ரசம், அப்பளம், வடை இவ்வளோதாங்க சாப்பாடு. இத சாமி தூக்கிட்டு வர்றவங்களுக்கு, எங்களுக்கு எல்லாருக்கும். கிராண்டா தான் படைக்குவோம் எப்பவுமே. ஆனா, அப்பா இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை எங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஏன்னா, எங்க அப்பா இருக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு இத படைப்பாரு. அந்த பழக்கம் மாறாம விட்டுடக்கூடாது. எவ்வளோ கஷ்டம். அப்பா இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எங்க குடும்பம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மினி விலாக்ல. எங்க குடும்பம் வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு. அதாவது ரொம்ப வசதியா அந்த ஊர்லயே ஒரு பண்ணையார் பண்ணையார் மாரி இல்ல, பண்ணையார் தான். அப்படி இருந்தவங்களாம். குதிரை வண்டியெல்லாம் வச்சுட்டு, வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லங்காம அன்னதானம் போட்டுட்டு அப்படி இருந்த ஒரு குடும்பம். எங்க தாத்தா எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அழிச்சிட்டாருன்னா, அந்த குதிரை வண்டி கட்டிக்கிட்டு கரகாட்டம் பார்க்க போறது, அப்படி போய் போய் எல்லாம் பொண்ணுங்க பின்னால சுத்தி சுத்தி எல்லாத்தையும் சொத்தெல்லாம் அழிச்சிட்டாரு. எதுவுமே இல்ல. எங்க தாத்தா காலத்திலே எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. எங்க அப்பாலாம் ஒரு வயசு இருக்கும்போதே. அதெல்லாம் ஒரு பெரிய கதைங்க. எங்க குடும்ப கதை. அதாவது சினிமா படம் மாரி இருக்கும் எங்க குடும்ப கதைய கேட்டா. நம்ப முடியாது யாராலயும். ஆனா அதான் உண்மை. அப்பா இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் ஓகே நல்லா தான் இருக்கோம். அப்புறம் படைச்சு முடிச்சுட்டு சாமியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்த பாத்திரம் எல்லாம் நாங்க எல்லாரும் சேர்ந்து நானு, எங்க இன்னொரு அக்கா, தம்பி பொண்டாட்டி, எங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோம். முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்து வீட்டு தம்பி வேற வெளிநாட்டுலேருந்து வந்தாங்க. அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். ஊருக்கு ரொம்ப நாள் கழிச்சு போயிருந்தோமா, வந்தவங்க எல்லாரும் சாமி பார்க்கறதுக்கு பக்கத்துல இருந்தவங்கலாம் வந்தாங்கல்ல, அவங்கலாம் எல்லாரும் பேசிட்டு இருந்துட்டு, "எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? என்ன ஏதுன்னு?" கேட்டாங்க. முன்னாடிலாம் இந்த சாமி வருதுன்னா, முதல் நாளே நாங்க போய் அங்க தங்கிடுவோம். அப்படிலாம் இப்ப எங்களால முடியல. எங்களுக்கும் குடும்பம், வேலைகள் அப்படி அதிகமாயிட்டதுனால எங்களால முடியல. இப்போ இது சிம்பிளா தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நான் ஒரு நாள் கண்டிப்பா இத விளக்கமா பேசி நான் வீடியோ போடுறேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு, எங்களோட அந்த பழைய வீடியோலாம் வீட்டோட வீடியோலாம் எடுத்து போடுறேன். இன்னுமே அந்த பழைய வீடு இடிஞ்சு, செவுரெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அத காமிச்சு நான் வீடியோ போடுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். இது இப்ப ஆரம்பிச்ச வீடு இது. நாங்க ஏற்பட்டு, எங்க அக்கா, எங்க மாமா, எங்க அப்பா இவங்க ஏற்பட்டு இத கட்டுன வீடு. இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே நாங்க வசதியா தான் இருக்கோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாவது வசதியா இருக்கிற காலத்துல ஒரு பையன், ஒரு பொண்ணு அப்படிதான் இருக்குமாம் எங்க குடும்பத்துல. அதுக்கப்புறம் வாரிசே இருக்காதாம். அதுக்கே ஒரு பையன் மட்டும் தான் அது. ஆரம்பத்துலேருந்து நாங்க இப்போ 5, 6 தலைமுறை வந்துட்டுது. இந்த 5, 6 தலைமுறையிலயாவும் ஒரு பையன் தான் இருக்குமாம். குழந்தையே இருக்காதாம். அப்போலாம் வீடு நெறைய பேர குழந்தைங்க இருக்கும். பெரிய வீடு மொத்தம் வச்சு அந்த மாரி வீடு. பழைய வீடுலாம் சினிமா படத்துல காமிப்பாங்கல்ல பெருசா, அந்த மாரி வீடு. அத நான் காமிக்கிறேன் ஒரு நாள் ஊருக்கு போனா. அவ்வளோதான். அப்புறம் வீடெல்லாம் வேலைய முடிச்சுட்டு, நாங்க அப்புறம் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த கதைய கேட்க மாட்டீங்களா? வீட்டுக்கு வந்தா, எங்க வீட்டு பூனைக்குட்டி காலையில போயிட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வந்தோம். பால் இல்லாம, சாப்பாடு இல்லாம, பசியில கத்த ஆரம்பிச்சுட்டுதுங்க நாங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே. அப்புறம் அதுங்களுக்கு நான் வரும்போதே பால் வாங்கிட்டு வந்தேன். இதுங்க இப்படி பண்ணும்னு தெரிஞ்சே. வந்ததும் பால் ஊத்தி வச்சேன். ஃபுல்லா அப்படி குடிக்குதுங்க. சின்ன சின்ன குட்டிங்க வேறயா, எதுவும் இன்னும் சரியா சாப்பிட ஆரம்பிக்கல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பால் சாதம், எல்லாம் பிஸ்கட்டு அந்த மாரி சாப்பிட்றாங்க. ஊத்தி வச்சதும் குடிச்சிட்டு வயிறு ஃபுல்லானதும் எப்படி விளையாடுறாங்க பாருங்களேன். எனக்கே பாவமா போயிருச்சு. அவங்க வந்த உடனே அப்படி கத்துறாங்க பசியில. பால் ஊத்தி வச்சதும் குடிச்சிட்டு வயிறு ஃபுல்லானதும் எந்த கவலையும் இல்லாம விளையாடுறாங்க பாருங்களேன். நம்மளும் இந்த மாரி எந்த கவலையும் இல்லாத இருந்தா எப்படி இருக்கும்?